Welcome to our Book King channel. My place is heaven for me. இரட்டை எலி. பொதுவா நமக்கு எலினா என்ன தெரியும்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் கடிச்சு போட்டு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ற எலியை தான் நமக்கு தெரியும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற எலி அப்படி இல்லை. இது ஒரு அட்வென்ச்சர்ஸ் அண்ட் படிப்பு எலி. டின்டு ஒரு லைப்ரரி எலி. நாம அதுகிட்ட உன்னோட ஃபேவரட்டான விஷயம் என்னன்னு கேட்டா கண்டிப்பா எழுதுறதும் படிக்கிறதும் தான் சொல்லும். டின்டு ஒரு கதை சொல்லி, கதைவின் நாயகன், அப்புறம் வார்த்தைகளின் காதலனும் சொல்லலாம். ஆனா நம்ம டின்டுவோட தோழி மினி அப்படி இல்லை. அவளை உன்னோட ஃபேவரட் விஷயம் என்னன்னு கேட்டா ஆராய்ச்சியும் சாகசம் பண்றதுதான். ரெண்டு பேரும் வேற வேற சிந்தனையோட இருந்தாலும் டின்டுவும் மினியும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் நைட் வழக்கம் போல லைப்ரரி உள்ள வந்த நம்ம டின்டுக்கு ஒரு அதிர்ச்சி. புக் ஷெல்ஃப் எல்லாம் காலியா இருக்கு. அங்க ஒரு போஸ்டர் ரினோவேஷன் போட்டு இருந்தது. அப்படி நான் என்னன்னு கேட்டது மினி. உடனே நம்ம டின்டு டிக்ஷனரிய பார்த்து சத்தமா சொல்லுச்சு, டு மேக் நியூ அகைன். அவங்க எல்லா ரேக்கையும் திரும்ப புதுப்பிச்சுட்டு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம எங்க தங்குறது, நம்ம புது இடத்தை தேடணும்னு சொல்லிச்சு நம்ம மினி. ரெண்டு பேரும் லைப்ரரியில பொருள் எடுக்கிற ரூமுக்கு போனாங்க. இது ரொம்ப பெரிய இடமா இருக்கு, எனக்கு சின்னதா வசதியான வீடா வேணும்னு சொல்லிச்சு டின்டு. அப்ப நீதான் உனக்கு வீடு கட்டிக்கணும்னு சொல்லிச்சு. இது நல்ல ஐடியாவே இருக்கேன்னு சொல்லிச்சு டின்டு. உடனே மினியும் எனக்கும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிச்சு. அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு போனாங்க. எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அந்த கட்டிடக்கலை புக் எங்க இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிச்சு டின்டு. கட்டிடக்கலையா அப்படின்னா என்னன்னு கேட்டது மினி. அதுவா, உலகத்துல உள்ள வீடுகளோட டிசைனும் அதை யாரு டிசைன் பண்ணாங்கன்ற டீடைல்ஸும் இருக்கும். நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு டின்டு. டின்டுவும் மினியும் அந்த புக் இருக்கிற இடத்துக்கு போய் புக் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய கட்டிடங்கள் போட்டோ இருந்துச்சு. பழங்காலத்துல ரோம்ல கட்டின கட்டிடத்துல இருந்து பாடத்தை ஆரம்பிச்சாங்க. இத பாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மங்கோலியன் வீட பார்த்து சொல்லுச்சு மினி. இது பேரு யாட். அவங்க ரெண்டு பேரும் அவங்க கையில கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போய் வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சாங்க. வீடு கட்டுற வேலை ரொம்ப கஷ்டமானது. டின்டு அந்த வீடு கட்ட பழைய அட்டை, டேப், அப்புறம் குழாய் துணி, ரோல் எல்லாம் வச்சு ஒரு அழகான வீட்டை கட்டிட்டு பின்னாடி தள்ளி நின்னு ரசிச்சு பார்த்து கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு டின்டு. பக்கத்துல இருந்து, உன் வீடு என் வீடு மாதிரி வசதியா இருக்காது, என் ஹேர்ட் பாரு, என் ஹேர்ட் தான் அழகா வசதியா இருக்குன்னு சொல்லிச்சு மினி. ஆனா இந்த வீடு எல்லாம் ஒரு லைப்ரரி மவுஸுக்கு ஏத்த வீடா இல்ல. வா, மறுபடியும் அந்த புக்ல எனக்கான வீடு இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சு டின்டு. அந்த ஒரு வாரத்துல டின்டு விதவிதமா வீடு கட்டிச்சு. ஓலையில செஞ்ச வீடு, மரத்துல செஞ்ச வீடு, பங்களா, அப்புறம் மாடர்ன் ஹவுஸ். இந்த பக்கம் நம்ம மினி நல்ல ஃபன்னா கான்செப்ட் வீடு, எர்த் அண்ட் கேஸ்டில் ஃப்ரம் டோகோ, வியட்நாம் அண்ட் ஸ்டில்ட் ஹவுஸ், அப்புறம் ஸ்பேஸ் ஏஜ் ஜியோடிசிக்ஸ் டோம் விதவிதமா கட்டி அசத்திட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம டின்டுக்கு இதுல எந்த வீடை பார்த்தும் திருப்தியே இல்லை. இந்த வீடு எல்லாம் மற்றவங்களுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா ஒரு லைப்ரரியருக்கான வீடு இது இல்லை. நான் என் லைப்ரரிய ரொம்ப மிஸ் பண்றேன்னு சோகமா சொல்லிக்கிட்டே கீழே புக் இருக்கிற ரூமுக்கு போச்சு. ஆனா அவங்க ரூம் டோர், ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டாங்க. திரும்பவும் அவங்க ரூமுக்கு வந்தப்போ மினி டோர் கிட்ட நின்னு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், பார்க்கவான்னு கூப்பிட்டு போச்சு. அங்க அட்லஸ் புக்கை மாதிரி ஓபன் செஞ்சு லைட்லாம் போட்டு பிரகாசமா அவன் நண்பனுக்காக கட்டியிருந்தது. இத பார்த்து நம்ம டின்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நன்றி மினி, இந்த வீடு எனக்கு வசதியா பிடிச்ச மாதிரி இருக்குன்னு உள்ள போய் படுத்துக்கிச்சு.
மறுநாள் லைப்ரரி ரொம்ப அமைதியா இருந்துச்சு. டின்டு நம்ம மினிய கூப்பிட்டு, அவங்க லைப்ரரி ரினோவேஷன் முடிச்சிட்டாங்க போல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. பார்த்தா லைப்ரரி முன்ன விட செம அழகா இருந்துச்சு. டின்டு குஷியில, என் வீடு எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சத்தமா கத்துச்சு. இவங்க செஞ்ச வீட்டையெல்லாம் அந்த புக் ரேக் மேல அடுக்கி வச்சாங்க. அங்க வந்த குழந்தைகள் இத பார்த்து, எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க, யாரா இருக்கும், அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க குழப்பமா. நம்ம டின்டு அந்த புக்ல மறுபடியும் வேற வீடுகளை பார்த்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த மினி, நீ எப்பயும் இந்த லைப்ரரி அழிதான், உனக்கு இந்த வீடு எல்லாம் தேவைப்படாதுன்னு டின்டுவை கட்டி பிடிச்சுக்கிச்சு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல நண்பன் கூட இருந்தான்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம வாழ கத்துக்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார்.